ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல ஸ்டேஜில் நல்ல பிஎஸ்சில் போயிட்டுருக்கோம் நம்புகிறேன். ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அரௌண்ட் இப்போ டே 7 ஈச் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் 7 into 3 21 வீடியோஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்கோம். இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ப்ளஸ் உங்கள் சைட்லேருந்து கிடைக்கிற சப்போர்ட்டும் டே பை டே இட் இஸ் கெட்டிங் ஆன் இன்க்ரீஸ்ட். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் ஆனாங்க. சிமிலர்லி கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருந்தது, இப்போ நிறைய வியூஸ் போகுது. அண்ட் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஒரே ஃபேக்டர் தான், என்னென்னா உங்களோட கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன். ஸோ நீங்கள் ரொம்ப கமிட்டடாக டெடிக்கேட்டடாக படிக்கிறப்ப இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த சீரீஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோன்னா, சயின்ஸுக்குன்னு தனியாக ஒரு பெக்யூலியர் சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பித்ததில் இப்போ நம்ம டே 7 நிற்கிறோம். டே 7 இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறது அபவுட் நியூரான் ஆன் பயாலஜி. ஸோ சக்ஸஸிவாக நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் பார்ப்போம். டே பை டே இந்த டே 7, டே 8, டே 9 கன்சிக்யூட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். த சேம் வே உங்களோட ப்ரிப்பரேஷனும் நீங்கள் டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் வித் திஸ் டுடேஸ் செஷன். என்னைக்கு செஷன் அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த செஷன், ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த செஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை சொல்லிடுறேன். தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே. பிகாஸ் திஸ் சிலபஸ் எல்லாம் எதுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா, எதை பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், எதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், கிளாஸஸ், லெக்சர்ஸ், வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன்னா, இட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே. ஸோ எஸ்எஸ்சியில் திஸ் என்டையர் சிலபஸ் ஆர் என்டையர் லெக்சர் வீடியோஸ் கவர்ஸ் the portion of CHSL, CGL, MTS, JE, and as far as railway is concerned, we will be focusing on NTPC, Group D and paramedical. And apart from this, சின்ன சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ தோஸ் எக்ஸாம்ஸ் அதுவுமே இட் இஸ் அ ஃபேக்டர் ஃபார் கெட்டிங் அ பர்சன் ரெக்ரூட்டட். ஸோ அதனால் எந்த எக்ஸாம்லலாம் சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதோ அந்த எக்ஸாம்க்கெலாம் இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So with this we will start today's session, and if you want to like me in the sense follow பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா you can still follow me. ஸோ அண்ட் உங்களுக்கு எதுவும் பேசிக் டவுட்ஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு டவுட் இருக்குது, ஏதோ ஒரு ஹெசிடேஷன், சம் சார்ட் ஆஃப் ஹெசிடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் கிளியர் பண்ண முடியல எக்ஸாம்ஸ் அப்படின்னா, யூ கேன் டெக்ஸ்ட் மீ. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃபேக்டர் எதில் லோவாக இருக்கீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி அந்த ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஃபாலோ மீ ஆன் டெலகிராமுக்கு நமக்கு ஒரு பேஜ் இருக்குது, இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்டில் யூ கேன் மெசேஜ் மீ இன் இன்ஸ்டாகிராம் N4_Wars சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஐடி இருக்குது. யூ கேன் ஸ்டில் மெசேஜ் அண்ட் மெயில் யூ ஸ்டில் யூ கேன் மெயில் மீ. அண்ட் ஐ ஹோப் ஸோ கொடுக்குற லெக்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித் திஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தி லைக் பட்டன். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் கொலீக்ஸ் இந்த சென்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட் யூ க்ரோ அண்ட் லெட் அதர்ஸ் ஆல்சோ க்ரோ. இதுதான் நம்மளோட ஒரு சின்ன சேயிங். ஸோ வித் திஸ் வில் கிக் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன் அண்ட் லெட்ஸ் நோ தி அன்னோன்ஸ். ஸோ வித் திஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 7 நியூரான் கவர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி வாட் இஸ் எ நியூரான்றது யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம பேசிக்காக தெரியும். நியூரான்றது ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ மெசஞ்சர். என்ன மெசஞ்சர்னா, இட் இஸ் கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் மெசஞ்சர்னால் ஆக்சுவலாக இன்னொருத்தர் இருக்கார், அது என்னன்றது அடுத்தது படிக்கலாம். நான் ஏன் இவரை கெமிக்கல் மெசஞ்சர் அப்படி சொல்கிறேன்னா, இந்த நியூரான்றவர் என்னென்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இட் இஸ் லைக் அ மெசஞ்சர் இல்லை போஸ்ட்மேன் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு ரா இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கும். இந்த ரா இன்ஃபர்மேஷனை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதோட அவுட்புட் எங்கே கிடைக்குமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கறது அந்த நியூரானோட வேலை. ஸோ பேசிக்காக சொல்லப்போனால் நியூரான் பெர்ஃபார்ம்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் போஸ்ட்மேன், இல்லாட்டி இட் இஸ் அ மெசஞ்சர் அப்படி சொல்லலாம். ஸோ பேசிக்கலி வாட் இஸ் அ நியூரான் அப்படின்னு பார்க்குறப்ப வில் ஜஸ்ட் கோ டீப் இன் டு இட். அதில் ஃபர்ஸ்ட் வில் சி தி நியூரான் அனாட்டமியில் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு நோ வாட் இஸ் அ நியூரான். ஸோ வாட் இஸ் அ நியூரான் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசில் நல்லா நிறைய படிச்சிருக்கோம் நியூரான் பற்றி. அதில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் நான் இங்கே ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இட் இஸ் த லாங்கஸ்ட் செல் இன் தி பாடி. நியூரான், இட் இஸ் த லாங்கஸ்ட் செல் இன் தி பாடி.
நம்ம பாடியில் இருக்கிற ஒரு லாங்கஸ்ட் செல்லில் இட் இஸ் தி லாங்கஸ்ட் செல், தி மோஸ்ட் லாங்கஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லாங்கஸ்ட் செல் இந்த பாடி இதுதான். இவர் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் வந்து மெசஞ்சர்னு சொன்னால், ஸோ இட் டிடெக்ட்ஸ், ரிசீவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ். ஒரு 3 வேலை பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவார், டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுவார், ரிசீவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ். டிரான்ஸ்மிட்னா எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் அங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுவார். டிரான்ஸ்மிட் எதை பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அவருக்கு என்ன சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? எய்தர் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கலாம், இல்லை வந்து விஷுவல் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே எப்படி கோட் பண்ணோம்னா ஸ்டிமுலஸ்ன்னு கோட் பண்ணுறோம். ஸ்டிமுலஸ்னால் எனிதிங் that makes you to do anything, அதுதான் வந்து ஸ்டிமுலஸ் அப்படின்ற சொல்கிறோம். இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து இட் இஸ் அ ஸ்டிமுலஸ். ஏன்னா உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸ்டிமுலேட் எதுக்கு பண்ணுதுன்னா அந்த மோட்டிவேட் ஆகிறதுக்கான விஷயத்தை உங்களுக்கு அது இன்டெரக்டாக கொடுக்குது. அதை வந்து ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்டிமுலஸ். அண்ட் இன்னொன்று ஜென்ரலாக அவனுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இதில் நியூரானுக்கு செல் டிவிஷன் நடக்காது. ஸோ நோ செல் division occurs in neuron. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக சொல்கிறது. அப்புறம் நோ செல் டிவிஷன் அக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ நியூரான் எப்படி க்ரியேட் ஆகும்? ஒரு செல்லேருந்து பைஃபர்கேட் ஆகி ஒரு பேரண்ட் செல்லேருந்து பைஃபர்கேட் ஆகி 2 ஆஃப் ஸ்ப்ரிங் செல் வரும். அந்த 2 ஆஃப் ஸ்ப்ரிங்லேருந்து இன்னொரு 4 ஆஃப் ஸ்ப்ரிங் வரும். அந்த 4லேருந்து 8 வரும். இப்படி தான் நம்ம செல் டிவிஷன் படிச்சிருக்கோம். ஃபியூச்சரில் மயோட்டிக் என்ன, மியோசிஸ் டிவிஷன் என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக டிவிஷன்றது இட் ஹேப்பன்ஸ் 2, 4, 6, 8 இந்த பேட்டர்னில் ஆகும். பட் நியூரான் வந்து செல் டிவிஷன் கிடையாது. அப்போ செல் டிவிஷன் கிடையாதுன்னா அது எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸோ நியூரான் இஸ் ஃபார்ம்டு, நோ செல் டிவிஷன் அக்கர்ஸ் இன் நியூரான், பட் இல்லை வேரஸ் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, பட் அல்லது வேரஸ் it is formed from stem cells. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, how neurons are formed from stem cells. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளுக்கு வந்து நியூரான் வந்து எப்படி கிடைக்குதுன்றது தெரியணும். த்ரூ ஸ்டெம் செல்ஸ் கிடைக்கும். அண்ட் நியூரானோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னது? செல் டிவிஷன் நடக்காது. ஓகே, இது வந்து ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு சின்ன ஒரு டேர்ம் பார்க்குறோம், கிளியல் செல்ஸ்ன்னு. ஸோ அந்த டேர்ம் மட்டும் இங்கே நான் ஹைலைட் பண்ணி எழுதுகிறேன். அது என்னன்றதையும் சொல்லிடுறேன். GLIAL, கிளியல் செல்ஸ். ஸோ இந்த கிளியல் செல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். கிளியல் செல்ஸோட வேலை என்னென்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ், ஒரு நியூட்ரானை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் ஒரு நியூட்ரான் சொல்லக்கூடாது, ஒரு நியூரானை ப்ரொடெக்ட் பண்ணி அதோட பொசிஷனில் ஃபிக்ஸ்டாக ஃபர்மாக ஹோல்டாக நிற்க வைக்கிறதுக்கு தான் இந்த கிளியல் செல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்னா, இட் protects and hold the neurons. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இவங்களுக்கு அந்த நியூரான் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்க தேவை ஆக்சிஜன். ஸோ இந்த நியூரான் உயிரோடு இருக்க தேவை அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது இது கிளியல் செல் தான். ஆல்சோ இட் supplies sufficient amount of oxygen and necessary nutrients. Necessary nutrition to the neuron. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக நியூரானோடது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ லாங்கஸ்ட் செல். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், அதுக்கோட ரோல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இது டிடெக்ட் பண்ணிவிட்டு அதாவது சென்ஸ் பண்ணும், இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு. டிடெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை போய்ட்டு ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அனுப்போம். ஓகேவா? ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அனுப்போம், அதை டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஓகேவா? தென் இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, இது செல் டிவிஷன் மூலிமா கிரியேட் ஆகுது. ஸோ நியூரானுக்கு செல் டிவிஷன்றது ஒன்று கிடையாது. இது எப்படி கிரியேட் ஆகுது? த்ரூ ஸ்டெம் செல்ஸ் இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். அப்புறம் கிளியல் செல்ஸ்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ஹோல்ட்ஸ் தி நியூரான் இன் அ பர்ஃபெக்ட் பொசிஷன். ஆல்சோ இட் சப்ளைஸ்
ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் டு தி நியூரான். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நியூரானோட பேசிக். இப்போ இந்த நியூரான் அனாட்டமியில் பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து டயக்ராமேட்டிக்காக பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த இடம் இவர் வந்து டென்ட்ரைட். நம்ம வந்து இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 3 பார்ட், ஒரு என்டையர் நியூரானை நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம். என்னன்னா இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் ஒரு பார்ட், தென் இந்த போர்ஷன் வரைக்கும் ஒரு பார்ட். ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். இதில் இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன, இந்த போர்ஷனுக்கு பேர் என்னன்னா செல் பாடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த ஹெட் போர்ஷன் வந்து செல் பாடின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆக்ஸான் அப்படி சொல்லுவோம். அப்புறம் இது வந்து டெய்ல் எண்டு. ஓகேவா? இதை வந்து டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நியூரானுக்கு பேசிக்காக நம்ம மூணு பிகர் யூனிட்ஸாக பிரிக்கிறோம். ஒரு ஹெட்டு, ஒரு பாடி, அதை ஆக்ஸான்னு சொல்கிறோம், இன்னொன்று எண்டு போர்ஷன் டெய்ல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த செல் பாடியில் இருக்கிற பார்ட்ஸை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து டென்ட்ரைட். டென்ட்ரைட்னா என்னென்னா ஒரு பிரான்ச்சஸில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி. இது ஒரு பெரிய பிரான்ச்சு. இந்த பெரிய பிரான்ச்சில் வர சின்ன சின்ன பிரான்ச் இதுதான் வந்து டென்ட்ரைட்னு சொல்லுவோம். ஸோ டென்ட்ரைட்னா இட் இஸ் அ ஸ்மாலர் பிரான்ச்சஸ். டென்ட்ரைட்னா என்னன்றது டிஃபைன் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க, இது வந்து டென்ட்ரைட். இந்த போர்ஷனுக்கு பேர் டென்ட்ரைட். அண்ட் இந்த செல்லுக்கு நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இது நியூக்ளியஸு இந்த நியூரானுக்கு நடுவில். அண்ட் இங்கே சில ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சைட்டோபிளாசம். அது இங்கே மார்க் இல்லையா, அடுத்ததில் இருக்கா? ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது இவங்க யார் இங்கே இருப்பாங்கன்னா சைட்டோபிளாசம் இருப்பாங்க. என்ன தெரியுமா? பிளாக்ல எழுதுகிறேன். இந்த சைட்டோபிளாசம் எங்கே இருப்பாங்கன்னா இந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க பேர் சைட்டோபிளாசம். தென் இந்த சைட்டோபிளாசம் சுற்றி சோமா, அதுதான் தி அதர் நேம் ஃபார் செல் பாடி வந்து சோமா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்குவான்ஷெல், இந்த ஸ்குவான்ஷெல் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த போர்ஷனுக்கு பேர் ஸ்குவான்ஷெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஒரு ஸ்குவான்ஷெலுக்கும் இடைப்பட்ட இருக்கிற கேப்புக்கு பேர் வந்து நோட் ஆஃப் ரன்வீர் அப்படி சொல்லுவோம். நோட் ஆஃப் ரன்வீர். அப்புறம் இந்த ஸ்குவான்ஷெல் ஒரு இதால் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர் பண்ணதுக்கு பேர் வந்து மெலைன் ஷீத்துன்னு சொல்லுவோம். அண்ட் அதோட எண்டு போர்ஷனை டெர்மினல்னு சொல்லுவோம். டெய்ல் போர்ஷனில் இருக்கிற இந்த பிரான்ச்சஸை டெர்மினல்னு சொல்லுவோம். இப்போது இதில் நம்ம ஜென்ரலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக் தான், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்னது டென்ட்ரைட் இல்லை டென்ட்ரான் அப்படி சொல்லுவோம் அதை. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? டென்ட்ரான் என்னென்னா இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது டிடெக்ட் பண்ணதில் ஒரு நியூரான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மெசேஜ் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணதை முதல்ல அந்த நியூரான் வாங்கணும். ஸோ அந்த நியூரான் வாங்கிறதுக்கான ஹெல்பிங் பார்ட் யாருன்னா இந்த டென்ட்ரான். ஸோ இந்த டென்ட்ரானோட ரோல் என்னென்னா, இட் கேப்சர்ஸ் தி இன்ஃபர்மேஷன். that is to be processed. ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை மட்டும் எடுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், கரெக்டாக அதை மட்டும் எடுக்கிறதுக்கு டென்ட்ரான் வந்து உதவி பண்ணுது. ஸோ ஓகே, இது வந்து டென்ட்ரான். அப்புறம் தென் வாட் இஸ் a ரோல் ஆஃப் செல் பாடி? செல் பாடி என்ன பண்ணுன்னா, இட் process the dendron ஒரு இன்ஃபர்மேஷன் அக்வயர் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? டைரெக்டாக ப்ராசஸிங் யூனிட் கொண்டு போகாது. இது போகிற வழியிலலாம் இதோட சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக சிஎன்எஸ் கொண்டு போகிறப்ப சிம்பிளிஃபைடு
இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்போ காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை சிம்பிளிஃபைடு இன்ஃபர்மேஷனை மாற்றுறது யாருன்னா இந்த நடுவில் இருக்கிற சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ்லாம் யார் யார்? ஃபஸ்ட்டு டென்ட்ரான், அப்புறம் செல் பாடி, அப்புறம் டெய்லு, அப்புறம் சினாப்டிக் கேப்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அப்புறம் திருப்பி இன்னொரு டென்ட்ரான். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷனை அப்படியே சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக சிஎன்எஸ்க்கு சிம்பிளிஃபைடு இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ செல் பாடி என்ன பண்ணுன்னா இட் ப்ராசஸ் த processed information. Infona information, okay, information obtained from dendron. obtained from dendron. dendron ஒன்று கேப்சர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணோம். அது டென்ட்ரானே ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் வைக்கும், திருப்பி இது ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணோம். இதுதான் வந்து செல் பாடியோட ரோலு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஆக்ஸான் இருக்குல்ல, ஆக்ஸான் என்ன பண்ணும்? ஸோ ஆக்ஸான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். இல்லை அப்போ அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தி ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் டு த டெய்ல் போர்ஷன். டெய்ல் போர்ஷன்னா யார் இருப்பா? இங்கே பாருங்கள், டெய்ல் போர்ஷன்னா ஆக்ஸான் டெர்மினல் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆக்ஸானோட டெர்மினல் இவங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்க 3 பேரோட ஃபங்க்ஷன். இப்போது இதில் வந்து இப்போ நான் தான் ஒரு என்டையர் நியூரான். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது, இதை நான் சிஎன்எஸ்க்கு கொண்டு போகணும். நானே நடந்து போய் கொண்டு போய் கொடுக்க முடியுமா சிஎன்எஸ்க்கு? முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன போல் இருக்கிற இன்னொரு நியூரானுக்கு எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுருப்பேன்ல, ஒரு 100% ரா இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. நான் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி 75% ரா இன்ஃபர்மேஷனை மாற்றிட்டேன். அப்போ இந்த 75% ரா இன்ஃபர்மேஷனை சிஎன்எஸ்ஸை கொண்டு போகிறப்ப நான் 0% ரா இன்ஃபர்மேஷனாக போகணும், இல்லாட்டி 10% ரா இன்ஃபர்மேஷனை கொண்டு போகணும். அப்போ இன்னும் அந்த 75%லேருந்து 10%ஆக குறைக்கிறதுக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டை ஹெல்ப்பை கூப்பிட்றேன். அவன் வந்து இன்னொரு நியூரான். அப்போது நான் 75% ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட தருவேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனோட டென்ட்ரான் வந்து இந்த 75% ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கி அவன் டென்ட்ரான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணோம், பாடி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணோம், டெய்ல் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி என்டையராக ஒரு 60% ப்ராசஸ்ட் நியூரான் 60% ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷனாக மாற்றிடுவானுங்க ரா இன்ஃபர்மேஷன். அப்போது எனக்கு முன்னாடி 100% ரா இன்ஃபர்மேஷனாக இருந்தது, என்னை தாண்டி போகிறப்ப 75 ஆச்சு, என் ஃப்ரெண்டை தாண்டி போகிறப்ப அது 60 ஆகுது. அந்த மாதிரி ஒரு நியூரானை தாண்டி போகிறப்ப இந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகி ஃபைனலாக எங்கே போகும்னா சிஎன்எஸ் போகும். சிஎன்எஸ் அது என்னன்றது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி என்னை தாண்டி அங்கே போகுது, அவனை தாண்டி அவனோட ஃப்ரெண்டுக்கு போகும். ஸோ இந்த ஒரு செயின் லிங்காக ஃபார்ம் ஆகும். இந்த செயின் லிங்க்குக்கு நடுவில் 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினாப்சிஸ் கேப், இல்லாட்டி சினாப்டிக் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கேப்பு. ஸோ சினாப்டிக் ஜங்ஷன் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. வாட் இஸ் கால்ட் எ சினாப்டிக் ஜங்ஷன்னு கேட்பாங்க. இட் இஸ் the junction between 2 neurons. So synaptic junction na என்னன்னா it is the gap between 2 neurons. ஸோ 2 நியூரானுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்கு பேர் வந்து சினாப்டிக் கேப்னு சொல்லுவாங்க, சினாப்டிக் ஜங்ஷன். ஓகே, இப்போது எனக்கு இதுதான் நான், ஓகேவா? இதுதான் நான் ஏ, இது வந்து என் ஃப்ரெண்டு பி. இப்போது எனக்கு கிடைச்ச 100% ரா இன்ஃபர்மேஷனை நான் இவனுக்கு ப்ராசஸ் பண்ணி இந்த சினாப்டிக் ஜங்ஷன் கிட்ட வரப்போ நான் 75% ரா இன்ஃபர்மேஷனை மாற்றிட்டேன். ஓகே, இப்போ இவன் என்ன பண்ணால் 75% ரா இன்ஃபர்மேஷனை என்கிட்டேருந்து வாங்கி 75% ரா இன்ஃபர்மேஷனை என்கிட்டேருந்து வாங்கி இவனுக்கு பின்னாடி இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல சீன்னு சொல்லிட்டு அவனுக்கு தரான். அப்போ அது வந்து தரப்போ அரௌண்ட் ஒரு 50 இல்லை 60% ஒரு ரா இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்ராக்சிமேட் ஒரு 15 வச்சுக்கோமே, ஒரு 50% ரா இன்ஃபர்மேஷனாக தரான். ஓகே, இப்போ இந்த 75% ரா இன்ஃபர்மேஷனும் ஏ டு பி எப்படி போகும்? நடுவில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, சினாப்சிஸ் கேப்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேப்பை தாண்டி எப்படி போகும் அப்படின்னா இவங்க இருக்காங்கல்ல இந்த சின்ன பல்ஜிட்டு போர்ஷன், இவங்கெல்லாம் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ இவங்க வந்து யாருன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ரோல் என்ன? இங்கே
இதெல்லாம் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த ப்ராசஸ் பண்ணி கிடைச்ச 75% இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, வெளியில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணுற ரா இன்ஃபர்மேஷனை யார் அக்செப்ட் பண்ணுவா? இந்த பியில் என் ஃப்ரெண்டோட டென்ட்ரான் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவான். ஸோ இவங்க எப்படி போவாங்க, இது வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் சிமிலர் லைக் ஒரு வேவ் ஒன்று கிரியேட் ஆகும், அந்த வேவ் வந்து கிரியேட்டர்லேருந்து அக்செப்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இட் டிரான்ஸ்மிட்ஸ் தி ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் டு அனதர் நியூரான். அந்த அனதர் நியூரான் எப்படி அதை அக்வயர் பண்ணிப்பாங்க? த்ரூ டென்ட்ரான் அவங்க வந்து அக்வயர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டென்ட்ரான் வந்து இந்த நியூரான்ஸோட டிரான்ஸ்மிட்டர், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பண்ணின வேலையை, பண்ணின மெசேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இவங்க எல்லாருமே. இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்து இந்த செயின் கண்டினியூஸ் எது வரைக்கும்னா டில் இட் ரீச்சஸ் சிஎன்எஸ். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும் ப்ராசஸ்ஸு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் 2 பேர். ஒன்று வந்து சினாப்டிக் ஜங்ஷன்னா என்ன, இல்லை சினாப்சஸ் கேப்னு தெரியணும். த டிஸ்டன்ஸ் ஆர் தி கேப் ப்ரெசன்ட் பிட்வீன் 2 நியூரான். இந்த 2 நியூரானுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும்னா த்ரூ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலிமா பாஸ் ஆகும். ஓகேவா? அண்டு இதுலேயே வந்து 2 வெரைட்டி இருக்கும். என்னென்னா, இந்த சின்னதாக சொல்லணும்னா, ஓகே, இப்போ இதில் இந்த நியூரானில் பாருங்களேன், இந்த நியூரானில் ஒரு 2 வெரைட்டி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த மெலைன் ஷீத் இருக்குல்ல, மெலைன் ஷீத்தோட ரோல் என்னன்னு பாருங்கள். கவர்ஸ் தி ஆக்சான் ஆஃப் சம் நியூரான் அண்ட் ஹெல்ப்ஸ் ஸ்பீட் நியூரல் இம்பல்சஸ். நியூரல் இம்பல்சஸ் கிடைக்கிறத ஸ்பீடப் பண்ணும். ஸோ இது எல்லா நியூரான்லையும் இந்த மெலைன் ஷீத் ப்ரெசென்ட் ஆகியிருக்காது. சில நியூரானில் மட்டும் தான் ப்ரெசென்ட் இருக்கும், சில நியூரானில் இது ஆப்சன்ஸாக இருக்கும். ஸோ நியூரானை ஜென்ரலாக எப்படி கிளாஸிஃபை இல்லை பைஃபர்கேட் பண்ணுவாங்கன்னா, based on the presence of malign sheath, neurons will be classified. ஸோ நியூரான் வந்து பேசிக்காக 2ஆக பிரிக்கலாம், ஃபர்தராகவும் பிரிக்கலாம். அது என்னன்றதை சொல்கிறேன். இப்படி பிரிக்கிறப்ப மைலினேட்டட் நியூரான், இவர் யார் இருப்பா? அப்போ நான் மைலினேட்டட் நியூரான். மைலினேட்டட் என்ன? பிரசன்ஸ் ஆஃப் மெலைன் ஷீத். அதான் மெலைன் ஷீத். அப்போ இவருக்கு யார் இருப்பா? நான் மெலைனேட்டட்னா ஆப்சன்ஸ். இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் மெலைன் ஷீத். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த மெலைன் ஷீத்தோட ப்ரெசன்ஸை பொறுத்து நம்ம வந்து மெலைனேட்டடா, நான் மெலைனேட்டடா, இல்லை மெலைனேட்டடா ஆப்சன்ஸா அப்படின்றத நம்ம பைஃபர்கேட் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக நியூரானை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு நியூரான் வந்து இப்போ நம்ம அடல்ட்டை எப்படி நம்ம வந்து வளர்ந்து வயசான தோற்றத்துக்கு அடைகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையாக இருக்கும், குழந்தைக்கு அப்புறம் சைல்டாக மாறுறோம், அந்த ஸ்டேஜ் கிண்டர்கார்டன் ஸ்டேஜுக்கு போகிறோம், அப்புறம் ஒரு அடல்ட்டாக மாறுறோம், அடல்ட் வந்து ஒரு மேனாக மாறுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேன் இல்லை விமன் அப்படி மாறாங்க, ஈக்குவலைஸ்டாக மாறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூரானோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும், இல்லை எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் நியூரான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக வி ஹேவ் ஓகே ஜென்ரலாக நியூரான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 வெரைட்டியாக பிரிக்கலாம் நியூரானை. ஃபர்ஸ்ட் வெரைட்டி அப்படின்னா மல்டி போலார் நியூரான். மல்டிபோலார் நியூரானை பிரிக்கலாம். செகண்ட் வந்து பைபோலார் நியூரான். தேர்ட் வந்து யூனிபோலார் நியூரான். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டிபோலார்னால் நம்ம அந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, அதில் வந்து ஒரே ஒரு ஆக்சான் இருக்கும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் இது எப்படி, இது மல்டிபோலார் ஒரு நியூரானை பார்த்துட்டு மல்டிபோலார் எப்படி சொல்கிறோன்னா, ஒரு ஆக்சான் ப்ளஸ் நிறைய டென்ட்ரைட், மெனி டென்ட்ரான்ஸ். நீங்கள் சும்மா ஸ்ட்ரக்சர் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு ஆக்சான் இருக்கும், நிறைய டென்ட்ரான் இருக்கும், அது வந்து மல்டிபோலார். ஓகே, அப்போ பைபோலார்னா யார்? ஒரு ஆக்சான் இருப்பாப்புல, அதோட யார் இருப்பான்னா ஒரே ஒரு டென்ட்ரான். அது நிறைய இருந்தால் டென்ட்ரான், ஒன்று தான் டென்ட்ரைட். ஓகேவா? ஸோ ப்ளூரல் அப்படி பிரிச்சுக்கலாம், ஒரே ஒரு டென்ட்ரைட் இருப்பாப்புல. அப்போ யூனிபோலார்னா யார் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சான் மட்டும்தான் இருப்பார்.
அப்போது அங்கே டென்ட்ரைட்ன்றது யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான். ஸோ இப்போ இதுக்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, நம்ம யூஸ்வலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த 4 ஸ்ட்ரக்சர் 4 இமேஜ்லையுமே நம்ம பார்த்தது எல்லாமே வந்து யாருன்னு கேட்டால் மல்டி போலார் நியூரான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டென்ட்ரைட்ஸ் வந்து. அப்போது ஜென்ரலாக சொல்லப்போனால் யூஷுவல் நியூரான் நம்ம பார்க்குறது எல்லாமே, ஓகேவா. அண்ட் இதில் நியூரான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு செல் பாடி இருக்கும். செல் பாடிக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் லைக் ஸ்ட்ரக்சர், கீழே ஒரு ட்ரையாங்கிள் லைக் ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் வரைகிறேன் பாருங்கள். இது வந்து ஆக்சான், இந்த போர்ஷன் வந்து டென்ட்ரைட், இது வந்து செல் பாடினா யார் இருப்பார்? கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருப்பாங்க. ஸோ உள்ளார நியூக்ளியஸ் இருக்கும், ஓகேவா. அது ஒன்று. அண்ட் இந்த யூனிபோலார் ஆக்சான் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் இப்படி இருக்கும், ஒரு ஊசி மாதிரி. இங்கே வந்து டென்ட்ரைட் இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து நியூக்ளியஸு, இது வந்து ஆக்சான், சரிங்க. சாரி, இது வந்து டெர்மினல் எண்டு, டெய்ல் எண்டு. நம்மளுக்கு டென்ட்ரைட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்காது. இதுதான் ஜென்ரலாக. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி நியூரானில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, அதுதான் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ யூஷுவல் நியூரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்கன்னா, இவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸிங்கான இன்ஃபர்மேஷன் கொண்டு போவாங்கன்னா எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னா பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நியூரான்ஸ்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிரெயின் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, பிரெயின் செல்ஸ். ஓகே. இப்போ பைபோலார் நியூரான் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட ரெட்டினால ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, ரெட்டினா. ஓகே. செகண்ட் எங்கே இருப்பாங்கன்னா ஆல் ஃபேக்ட்ரி என்ன தெரியுமா, டேஸ்ட் பட்ஸ் சொல்லுவாங்களா, அது ஆல் ஃபேக்ட்ரி எபித்தீலியமில் இருப்பாங்க. டேஸ்ட் வந்து ஆல்ஃபேக்ட்ரி அது ஸ்மெல்லிங் ஏஜென்ட். ஆல்ஃபேக்ட்ரி, ஓகே. ஸ்மெல்லிங் சென்சார் மாற்றி சொல்லிட்டேன், ஸ்மெல்லிங் சென்சரி. ஆல்ஃபேக்ட்ரி கிடையாது, ஸ்மெல்லிங் சென்சரி. அண்டு இந்த ஆக்சானோட எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், நம்ம வந்து எம்ப்ரியோ சொல்கிறோம்ல, எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெர்டிபிரேட்ஸ். எம்ப்ரியானிக் இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. வெர்டிபிரேட்ஸ், எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் இவங்கள தான் ப்ரெசென்ட் இருப்பாங்க. இப்போ ஜஸ்ட் இதை நான் கையில் வரைஞ்சேன். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்றது ஆக்சுவலாக பாருங்கள். இதுதான் இந்த யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். யூனிபோலார் எப்படி இருப்பாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு தலை இருக்கும், தலைக்கு கீழே ஒரு பாடி வந்துடும், அப்புறம் டெயில் நர்வ் எண்டிங் போயிடும். பைபோலார் பாருங்கள், பைபோலார் வந்து 2 போர்ஷன் சொன்னேன்னா, ஒன்று வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆக்சான் இருக்கும், இன்னொன்று வந்து டென்ட்ரைட் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது ஆக்சானு, கீழே இருக்கிறது டென்ட்ரைட்டு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம், ரெண்டு கிட்டத்தட்ட பார்க்க சிமிலராக இருக்கும். பட் ஃபங்க்ஷனிங் போகிறப்ப எது ஆக்சான் எது டென்ட்ரைட்னு நம்மளுக்கு ஈஸியாக விசிபிளாக தெரிஞ்சிடும். அண்ட் மல்டிபோலார் தான் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஹெட் போர்ஷன், நடுவில் செல் பாடி இருக்கும், அடுத்து வந்து டெயில் எண்டிங் இருக்கும், அதாவது டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது தான் வந்து மல்டிபோலார், இது வந்து பைபோலார், இது யூனிபோலார். ஸோ இன்றைக்கி இந்த நியூரானில் பார்த்தது ஜஸ்ட் இவ்வளோ தான். பிகாஸ் இந்த நியூரான்றது ரொம்ப சின்ன டாப்பிக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூரானோட அனாட்டமியில் நம்மளுக்கு வந்து நியூரான் என்ன இதில் பேசிஸில் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை வாட் இஸ் தி லாங்கஸ்ட் செல் இந்த பாடி அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்படி கேட்டால் இட் இஸ் நத்திங் அது தான் நியூரான். ஸோ அதுதான் இந்த வீடியோஸ் வந்து வெரி ஷார்ட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் கிறிஸ்பாகவும் ஷார்ட்டாகவும் கொடுக்க இனிமேல் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதுக்காக சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து 2-3 பார்ட்டாக கம்ப்ளீட்டாக ஒரே டாப்பிக்காக எடுக்காமல் 2-3 பார்ட்டாக எடுத்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்றதை சக்ஸஸிவாக நீங்கள் பார்த்துட்டு, பிகாஸ் லெங்க்த்தாக போகிற வீடியோ போர் அடிச்சிரும்ல. ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இந்த டாப்பிக்கில் வந்து ஜஸ்ட் நம்ம கவர் பண்ணது இவ்வளோ தான். வாட் இஸ் அ நியூரான், ஃபங்க்ஷன் ஆஃப் நியூரான், டைப்ஸ் ஆஃப் நியூரான், அவ்வளோதான். ஸோ பேசிக்காக நியூரான் என்னென்னு பார்த்தாச்சு.
and with this we will quit this session. அண்ட் இதோட ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தவங்க டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தி லைக் பட்டன். புரிஞ்சவங்க ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் கைடோ இல்லாட்டி மெட்டீரியல் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிய வரும். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இன்ஃபோவஸ். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்ஃபுல் கண்டென்ட்ஸோட நெக்ஸ்ட் டாபிக்கை நம்ம கவர் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.